ஆளும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரை வீட்டுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்கிறார் கருணாநிதி. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் PhD வாங்கினவங்க நாளைக்கு திருமாவளவன் எங்க டிமாண்ட முன்வைக்கல, நாங்க கூட்டணியில இருந்து வெளில போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தெம்போ துணிவோ திராணியோ ஒரு தலைமை பண்போ இருந்தால் அண்ணன் திருமா அவர்களே, நான் என்னுடைய கொள்கைக்காக கூட்டணியை விட்டு நான் வெளியேற தயார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நாளைக்கு காத்தால உங்க எம்எல்ஏ 4 எம்எல்ஏ உங்க பின்னாடி இருக்க மாட்டான். நேத்திக்கு கூட அண்ணாதுரையோட பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தாரு. ஆனா அண்ணாதுரைக்கு போய் மாலை போடல. ஆனா அவர் பெரியாரத்துக்கு போறதுனால ஒருவேளை அவர் மூட நம்பிக்கை அப்படின்னா ஈவே ராமசாமி மாதிரி இவரும் இந்துக்களை பத்தி மட்டும்தான் அட்டாக் பண்ணி பேச போறாரா? யாராவது துண்டு சீட்டை பார்த்து ஒருவேளை தற்கொலைத்தனமா பேசுறவங்களுக்கு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு MK ஸ்டாலின் விருது கொடுத்துருக்கலாம். ஏன்னா உலகை கொட்டதுல உலகல் மன்னனா இருக்காரு. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கும்போது கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க சார்? அவரை நான் ஒரு 24ஆம் புலிகேசியா தான் பாக்குறேன். அதாவது இன்னைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய காமெடி பீஸாக ஒரு அதிகாரத்தை, அதாவது திமுகவின் கையை முறுக்கி தான் அடையலாம் என்று நினைத்தாரா, தான் நினைத்ததை அடையலாம் என்று நினைத்தாரா, அல்லது இவருக்கு வேற ஏதாவது டிமாண்ட் இருக்கின்றதா என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது. இல்லை இவங்க 2 பேரையும் பேசி வச்சுட்டு டிராமா ஆடுறாங்களா அப்படின்னு சில பேருக்கு யாருக்காவது சந்தேகம் வந்ததுன்னா, ஆனா ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஐ அப்போஸ் DMK டூத் அண்ட் நெயில். ஆனால் திமுக தன்னை யாராவது முறுக்கி பார்க்க நினைத்தால், தன்னை யாராவது மிரட்டி பார்க்க நினைத்தால், குறிப்பாக கூட்டணியில் உள்ளவர்கள் யாராவது தன்னை அடக்க நினைத்தால் அவர்களுக்கு மிக கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த கால வரலாறு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVK இளங்கோவன் இருந்த போது அங்க இதுல சத்தியமூர்த்தி பவன்ல நடந்த ஒரு கூட்டத்துல, உள்கட்சி கூட்டத்துல, கருணாநிதி ஊதி ஊதி பெருசாக்கட்டுல கில்லாடி கருணாநிதியை நல்லா ஊதுவாரு அப்படின்னு சொல்லி அதை இரட்டை பொருள் மொழி கருணாநிதியை ஜாதி ரீதியாகவும் EVK இளங்கோவன் அட்டாக் பண்ணாரு. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் கிண்டல் பண்ணாரு. எங்க அப்பா EVK சம்பத்தை அவர் அடிக்க முயற்சி செஞ்சாரு அப்படின்னா அரங்க கூட்டத்துல. இந்த அளவுக்கு சோசியல் மீடியாலாம் அந்த காலத்துல டெவலப் ஆகல. 2006-11 காலகட்டத்துல EVK இளங்கோவன் மாநில தலைவராக இருக்கும்போது இப்படி சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு நபர் கருணாநிதிக்கு இமிடியட்டா இதை லைவ் டெலிகாஸ்டாவே இதை கொடுக்குறாரு. அது அப்ப பேசப்பட்டது பீட்டர் அல்போன்ஸ்னு சொல்றாங்க. தட் மோல் இஸ் பீட்டர் அல்போன்ஸ்னு. அது அந்த காலத்துல இருந்த பத்திரிகையாளர்களை கேட்டா தெரியும். பீட்டர் அல்போன்ஸா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் EVK இளங்கோவனை வீட்டுக்கு வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சது கருணாநிதி. ஆளும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரை வீட்டுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார் கருணாநிதி. அதே போன்று அஜித் திரைப்பட நடிகர் என்ன மிரட்டாங்கய்யா அப்படின்னு முதல் நாள் சொன்னாரு. ரஜினி எஞ்சி கை தட்டினாரு. ஆனா அதே அஜித்தை அடுத்த நாள் வீட்டுக்கு வர வச்சு மன்னிப்பு கேட்க அனுப்பிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க அவங்களை என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அவங்களுடைய தன்னுடைய கட்சி நான் என்னுடைய ஆட்சி என்னை எதிர்த்து நீ பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விஷயம் தெரியாம திருமாவளவன் போய் மோதிருப்பாரு. இவருக்கு டிமாண்ட் ஏதோ வேற. ஒருவேளை நாங்கள் இதற்காக எங்கள் கூட்டணியும் இழக்க தயார், அதிக விரிசல் வந்தாலும் பரவாயில்லைங்களா, இந்த மாதிரி இந்த நாடகம்லாம் திருமாவளவன் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கிட்டோம், எங்கிட்ட வேணாம். என்ன காரணம் சொல்றேன்னா நல்லா கேட்டு யோசிச்சு பாருங்க. 1998 அதிமுக BJP கூட்டணியில பாமக சேரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக பிளந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மதிமுகவை செஞ்சி தஞ்சாவூர் எல் கணேசனை வச்சு மதிமுக எல் கணேசனை வச்சு 2ஆக பிளந்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம். கம்யூனிஸ்ட் கட்சியில மணலி கந்தசாமியையும் இன்னொரு நபரையும் முன்னிறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை 2ஆக பிளந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி தேமுதிகவை சந்திரகுமாரை முன்னிறுத்தி 2016 கூட்டணிக்கு படியிலைங்கிற ஒரே காரணத்தினால ஈரோடு சந்திரகுமார் கொள்கை பரப்பு செயலராக இருந்த தேமுதிக கொள்கை பரப்பு செயலர் இருந்த தேமுதிக சந்திரகுமாரை முன்னிறுத்தி தேமுதிகவை பிளந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க அதே மாதிரி ஐயா மூப்பனார் அவர்கள் 2001 கூட்டணி ஷிஃப்ட் ஆகும்போது சிதம்பரத்தை வச்சு ஜனநாயக பேரவை, காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு சொல்லி இதுல தமிழ் மாநில காங்கிரஸ்ல பிளவை உண்டாக்கினது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் PhD வாங்கினவங்க
நாளைக்கு திருமாவளவன் எங்க டிமாண்டை முன்வைக்கல, நாங்க கூட்டணியில இருந்து வெளில போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல திமுக அவங்க ஆண்ட திமுகக்கு எதிர்த்தா மாதிரி அடிமை திருமாவளவனை தெம்பு இருந்தா திராணி இருந்தா முறுக்கு மீசம் வச்சா மட்டும் போறாது. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நான் உங்களை இன்றைக்கும் கண்ணியமாகத்தான் பார்க்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு தெம்போ திராணியோ துணிவோ இருந்தால் நான் என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, மது ஒழிப்பு கோரிக்கை தான் என்னுடைய 25 வருஷமா நான் சொல்லிட்டு வரேன். அதிகார பதவி பகிர்வுங்கிறது நான் 25 வருஷமா சொல்லிட்டு வரேன். அதனால அதற்காக நான் எதையும் இழக்க தயார் அப்படின்னு ஒரு பிஜேபி தொண்டன் கல்யாண் சிங் ராமர் கோவிலுக்காக என் ஆட்சி இழக்க தயார்னாரு, இழந்தாரு. நரேந்திர மோடி சேலஞ்சை தாண்டி தான் வந்தாரு. தமிழக பிஜேபி சேலஞ்சை தாண்டி தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தெம்போ துணிவோ திராணியோ ஒரு தலைமை பண்போ இருந்தால் அண்ணன் திருமாவர்களே, நான் என்னுடைய கொள்கைக்காக கூட்டணியை விட்டும் நான் வெளியேற தயார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நாளைக்கு காத்தால உங்க எம்எல்ஏ 4 எம்எல்ஏ உங்க பின்னாடி இருக்க மாட்டான். ஒருத்தன் இருந்தான்னா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். உங்களுடைய எம்பிய ரவிக்குமாரியா அவங்க தட்டிட்டு போவாங்க, இல்ல வேற கட்சியில கொண்டு போய் அவங்களே சேர்த்துருவாங்க. உங்க கட்சியே கூண்டோட காலி பண்ணிடும் திராவிட முன்னேற்ற கழகம். பதவிக்கு பயந்து அவங்க போடுற 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ 2 எம்பி 1.5 எம்பிக்கு நீங்க ஆதா பறந்து உங்க கொள்கையை அடை வைக்கிறேன்னு சொன்னதோட நீட்சி என்னவாயிடுச்சுன்னா, மதுரையில முதல்ல நீங்க ஏத்துன விடுதலை சிறுத்தை கொடிய அந்த கம்பத்தை மாத்த போகும்போது காவல்துறை ஓடோடி உங்களுடைய விடுதலை சிறுத்தை கொடி கம்பத்தை பறிமுதல் செய்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு பாசிச ஆட்சி, திமுக ஒரு பாசிச சக்தி என்பதை இப்பொழுதாவது அண்ணன் திருமாவளவன் உணர்ந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர் ஏன் நான் 24ஆம் புலிகேசின்னு சொன்னேன்னா, அவர் சொன்னதெல்லாம் பாருங்களேன். என்னுடைய கொள்கையிலிருந்து நான் மாறவில்லை. மதுவிலக்கு என்பது மிகவும் அவசியம், அதுதான் என்னுடைய சித்தாந்தம் என்று சொல்லிவிட்டு திமுக போய் கூப்பிடுறாரு. திமுக இருந்து RS பாரதியும் TK இளங்கோவனையும் அனுப்புறேன்றாங்க. யார் இந்த RS பாரதி? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீதிபதி பதவியை பிச்சையாக போட்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பட்டியலின சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி, அதுவே சட்டவிரோதமான வார்த்தை, தாழ்த்தப்பட்டவர்னு சொல்றதே. அப்படி கேவலமா பேசின RS பாரதிய உங்க கூட்டத்துக்கு அனுப்பி உங்களை கேவலப்படுத்துறாரு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின். அதை கூட உணர தெரியல அண்ணன் திருமாவளவனுக்கு. இதுக்கு இன்னொன்னு பண்ணிருக்கலாம் பேசாம. திருமாவளவனே எங்களுக்கு அந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த சாராய ஆலை ஃபேக்டரி வச்சிருக்கிற TR பாலுவையும் அண்ணன் இவரையும் நம்ம அரக்கோண அம்பானி ஜெகத்ரட்சகனையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா டிஸ்டிலரிஸ் ஓனர். ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, மும்பை ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பத்தினிகள் மாநாடு நடத்துற கதையாதான் இப்ப திருமாவளவனுடைய மது ஒழிப்பு போராட்டங்கிறது இருக்கு. அவர் ஒரு காமெடி பீஸ் ஆனதுக்கு மற்றொரு உதாரணத்தையும் சொல்றேன். நாங்கள் எங்கள் கூட்டணியை அசைத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றார்கள், எங்கள் கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன சொல்றாரு, இதற்காக நான் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டுமானாலும் தயார். என்ன அவர் ஏதாவது நிதானத்துல பேசுறாரா? அவர் ஏன் இப்படி ஒரு பதட்டத்திலேயே இருக்காருன்னு தெரியல. வேற ஏதோ வசமா திமுக ஆட்சியிட்ட சிக்கி இருக்காரா? அவரை பத்தின வேற ஏதோ பெரிய பிரச்சனை திமுக இவரோட குடும்பி திமுக கிட்ட மாட்டிருக்கா அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம். அதனால திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துகிறார். இந்த அரசியல் நாடகத்தின் மூலமாக அவர் அடுத்த லெவலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாரு. அதிமுகவை கூப்பிட்டோம், விஜயை கூப்பிட்டோம், அண்டார்டிகால கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டான், அமெரிக்கால இவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ போகாத ஊருக்கு வழியெல்லாம் சொல்லி தன்னைத்தானே அவர் அமைதிப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் ஏதோ வசமா திமுக சிக்கினதுனால்தான் திமுக இவர் வெற்றி செய்யுது. இதில் இவர் 24ஆம் புலிகேசி திருமாவளவன் என்பதில் எவ்வளவு ஐயமும் இல்லை. இன்னைக்கு அவர் பெரியார் திடல்ல போயிட்டு மரியாதை செலுத்திட்டு பெரியார் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? நேத்திக்கு கூட அண்ணாதுரையோட பிறந்த நாளைக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தாரு. ஆனா அண்ணா சிலைக்கு போய் மாலை போடல. ஆனா அவர் பெரியார் இதுக்கு போறதுனால ஒருவேளை அவர் மூட நம்பிக்கை அப்படின்னா ஈவே ராமசாமி மாதிரி இவரும் இந்துக்களை பத்தி மட்டும்தான் அட்டாக் பண்ணி பேச போறாரா, இல்ல இவரும் கமலஹாசன் மாதிரி மிஷினரி ஆபரேட்டட் ஆளா அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்திலாம் தெரியும். ஆனா அவருடைய சாயத்தை மெல்ல மெல்ல வெளிக்கொணர்கிறார். அவர் ஒரு தேசியவாதிகளை ஆதரித்து தேசியவாதத்தின் பக்கம் நின்றிருந்தால் அவரை இருகரம் கூப்பி ரெட் கார்பெட் போட்டு அவரை வரவேற்றிருக்கலாம். ஆனால் அவர் தந்தை பெரியார் என்று சொல்லிக் கொண்டு, தந்தை பெரியார்னு சொல்றது அவருடைய சௌரியம், ஆனா ஒன்றிய அரசுன்னு பேசி இது செலக்டிவான இதுக்கு சமுதாய நிகழ்வுகளுக்கு வாழ்த்து தெரிவித்து மத அடிப்படையிலான நிகழ்வுகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பது,
இதெல்லாம் வந்து அவருடைய கலரை கொஞ்சம் கொஞ்சமா காமிக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் எந்த பாதையில் செல்கின்றாரோ அதற்கேற்றால் போல் நாம் பதில் சொல்லுவோம் அவருக்கு. இன்று வந்து ஒரு முப்பெரும் விழாவில் 2 முக்கியமான விருதுகள் கொடுக்க போறாங்க. முதல்ல வந்து ஜெகத் ரட்சகனுக்கு வந்து கருணாநிதி விருது, அப்புறம் எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்துக்கு ஸ்டாலின் விருது. எப்படி பாக்குறீங்க? அதுல இன்னொரு விருதை விட்டுட்டீங்க, பாவேந்தர் பாரதிதாசன் விருது. என்னுடைய அன்பு அண்ணன், எனக்கு தொலைக்காட்சி விவாதங்கள்ல போய் நல்லா பழக்கம் ஏற்பட்ட தமிழ்தாசன். அவர் தமிழ்தாசன் வந்து அரசியல் ரீதியா மாறுபட்டாலும் எனக்கு இனிய நண்பர். ஆனா அவருடைய தமிழ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனா இதுல வந்து பழனி மாணிக்கத்துக்கு மு.க. ஸ்டாலின் விருது கொடுக்குறாங்க. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் தான் இவருக்கு தான் எஸ்.எஸ். பழனி மாணிக்கம் சரளமா பேசக்கூடியவர், தங்கு தடை இல்லாம பேசக்கூடியவர். அவருக்கு எதுக்கு துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறதுக்கு விருது கொடுக்க போறாங்க? யாராவது துண்டு சீட்டை பார்த்து ஒருவேளை தற்கொலைத்தனமா பேசுறவங்களுக்கு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு மு.க. ஸ்டாலின் விருது கொடுத்துருக்கலாம். ஏன்னா உலகை கொட்டதுல உலகல் மன்னனா இருக்காரு. ஏன்னா நீட்டுக்கு இது எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு அடேங்க அப்பா பரவாயில்ல, கருணாநிதி பேரா கருணாநிதியோட சூப்பரா அரசியல் செய்வான்னு பார்த்தா கடைசியில தாத்தா மாதிரி நல்ல ஒரு ஆளுமை திறனோட இருப்பான்னு பார்த்தா கடைசியில அப்பா மாதிரி ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டா இந்த ஆளு. அதனால ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த மு.க. ஸ்டாலின் விருது கொடுத்திருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்துக்கு ஏன் விருது கொடுத்தாங்கன்னா, அவருக்கு பாராளுமன்ற சீட்டு கொடுக்கல, கட்சியில வேற எதுவும் முக்கியத்துவமும் பெருசா கொடுக்கறது இல்லை. அதனால அவரை வந்து சமரசம் பண்ணி அவர் குளிப்பாட்டி வைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜெகத் ரட்சகனுக்கு கொடுத்ததுக்கு பாருங்க கருணாநிதி விருது, அது நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். ஏன்னா அவர் கருணாநிதி மாதிரி பேசுவாரா எழுதுவாரா அதுக்குள்ள நான் போறேன். கருணாநிதி குடும்பத்துக்கு மளிகை சாமான்ல இருந்து சோப்பு சீப்புல இருந்து அந்த குடும்பத்துக்கு கார்ல இருந்து இந்த குடும்பத்துக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து அவர் தான் வந்து முறவாசல் வேலை செய்யறாரு. அந்த கட்சியில நிறைய பேர் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க சேகர் பாபு தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஆனா இவர் வந்து அந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த கட்சிக்கு பணம் கொடுக்கறதோட இல்லாம இப்ப வந்து அவரை வந்து 900 கோடி ரூபாய் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கட்சி பின்னாடி நிக்கணும், கட்சி அவர் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அவரை சமாதானப்படுத்துறதுக்காக கூட ஒருவேளை அவருக்கு அந்த விருது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கலாம், கலைஞர் விருது அவருக்கு கொடுக்கலாம். அவர் ஒரு நல்ல பக்திமான். அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை அவ்வளவு அருமையாக பாடக்கூடியவர். அதாவதுங்க, எவன் ஒருத்தன் ஜாதி பேசாதேன்னு சொல்றானோ அவன்கிட்ட தான் ஜாதியவாதம் ஜாதிய வெறி உச்சபட்சத்துல இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல இந்த அம்மா தூத்துக்குடியில போட்டியிடும் போது தன்னுடைய டிபிஏ மாத்திட்டு பனைமரமா வச்சாங்க. யோ, பனைமரமா வைக்கிறது ஒரு தப்பாயா அப்படின்னு நீங்க யாராவது என்ன கேட்கலாம். அவங்க பனைமரத்தை நாடார் சமுதாயத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக பாக்குறாங்க அவங்க அந்த அம்மா. அதனாலதான் அவங்க வந்து பனைமரத்தை டிபியா வச்சதோட இல்லாம அனைத்து மகமை பரிபாலன சங்கத்துக்கும் போய் கூட எல்லாரையும் கரிக்கோல் ராஜ் நாடார்ல இருந்து பல்வேறு நாடார் அமைப்புகளை கூட வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா தேர்தலை சந்தித்தாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு போய் இந்த அம்மா நாடார் சமுதாயத்தோட பள்ளிக்கூடமோ திருமண மண்டபமோ இல்லை அலுவலகமோ ஏதோ திறப்பு விழாவில் போய் தான் இதை பேசுறாங்க. இது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் பாருங்க. மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன தொடர்போ அந்த அளவுக்கு தான் இந்த அம்மாவுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் தொடர்பு. ஆனா நாடார் சமுதாயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே நாடு நேருடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.